வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான வீடியோ. இதுக்கு முன்னாடி ஷாக் பென் வீடியோ போட்டிருப்போம். அதை தொடர்ந்து இதை பார்த்திங்கன்னா ஒரு பென் பாம் சொல்லலாம், லெடின் பார்த்திங்கன்னா ஃபயர் பென் சொல்லலாம். இதை நம்ம இழுத்தோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா தீ எரியும். அதுபோக ரோல் கேப்போட இது வச்சுருப்போம் மருந்து. ஸோ அதனால் டப்புன்னு வெடிக்கும். ஸோ இதை சின்ன பிள்ளைங்களாம் இதை ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், தீ எரியுதா? இப்போ நான் ரோல் கேப்பை இது வைக்கலை, வச்சுருந்தோம் அப்படின்னா இது தீ பிடிச்சி இங்கே டப்புன்னு வெடிக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கீழே தீ எரிஞ்சனுமே பயந்து கீழே போட்டுருவாங்க, உடனே டப்புன்னு அது வெடிக்கும். அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் சீனி வெடியை கூட வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா பொறுத்துட்டு கீழே போடணும், இல்லைன்னா டப்புன்னு வெடிச்சிடும். ஸோ இது ப்ராங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபயர் பென் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மார்க்கர் தேவைப்படும். மார்க்கர்னால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லை அப்படின்னா ஸ்கெட்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்கெட்ச்னால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இதை எழுதாத ஒரு மார்க்கரே எடுத்துக்கோங்க. அதை வச்சே நம்ம இதை ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தீப்பெட்டி தேவைப்படும். தீப்பெட்டி பெருசு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன தீப்பெட்டியே ஒன்று வாங்கிக்கோங்க. இதை தீப்பெட்டியை வச்சு தான் நம்ம தீ எறிகிறதுக்காக அந்த இது செய்ய போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோல் கேப் தேவைப்படும். ரோல் கேப்பில் உள்ள மருந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த பொட்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மருந்தை வச்சு தான் வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ரோல் கேப் இதே போதுமானது. இது இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக நம்ம ஃபயர் பென் ரெடி பண்ணிடலாம். இந்த பெனில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளக்க உள்ள அந்த எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் பார்த்திங்களா, அந்த இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த இதில் அந்த பிளாக் கலராக இருக்குது பார்த்திங்களா, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி தட்டினீங்கனாலே அது வந்துடும். ஸோ இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது தீ தான் எரியும். ஸோ அதனால் தேவைப்படாது. இதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்து போட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த எழுதுறதுக்கு யூஸ் ஆகுது பார்த்திங்களா, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அதை அந்த கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி இழுத்திங்கனாலே போதும், ஈஸியாக வந்துடும். இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ அதை வேணால் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம மார்க்கரை பழையபடி ஃபிட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மூடியையும் கேப்பையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கேப்பை போடும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஃபிட் ஆகிறதுக்கு மேலே கொஞ்சம் வெட்டணும். நீங்கள் அந்த ஃபிட் ஆகிறதையும் சேர்த்து வெட்டிடாதீங்க, அப்போனா மூடாது. ஸோ அதுக்காக அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சு வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க. வெட்டமோல கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த இதை மேலே கூடி வச்சு அந்த இதை தனியாக வெட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு பாதி இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ மூடி பார்த்துக்கோங்க. கேப்பை பாருங்கள், கரெக்டாக மூடுது. இந்த மாதிரி மூடி பார்த்து கரெக்டாக மூடுற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இது ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து தீப்பெட்டியை எடுத்துக்கோங்க. தீப்பெட்டியில் ஃபஸ்ட்டு அந்த குச்செல்லாம் தனியாக வச்சுட்டு அந்த மேலே அந்த பட்டை ஒன்று இருக்குது பார்த்திங்களா, மருந்து இருக்கிற பட்டை, அதை தான் நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அதை கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி நான் வெட்டி எடுத்துக்கிறேன். இதை தான் நம்ம சுருட்டி அந்த பெண்ணோட மூடி இருக்குது பார்த்திங்களா மார்க்கரில், அதில் ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இதை நான் வெட்டி தனியாக அந்த மருந்து இருக்கிறத மட்டும் நான் அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. வெட்டி எடுத்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதை உள்புறமாக இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இழுக்க மூலம் தீ பிடிக்கும். இப்போ உள்ளக்க கூடி இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. கரெக்டாக சுருட்டம் மூலம் பார்த்திங்கன்னா இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா, இந்த மூடியில் கூட வச்சு உள்ளக்க கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அந்த அளவுக்காக. ஸோ இந்த மாதிரி சுற்றி வச்சு அந்த அளவு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளக்க நான் இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இந்த அளவு தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதை எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம அந்த மூடி கரெக்டாக ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ளக்க போகவே போகாது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டை கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதை சின்னதாக்கணும். சின்னதாக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை பாதியாக வெட்டிக்கோங்க. வெட்டினீங்க அப்படின்னா பாதி இது மருந்து இதாயிரும். ஸோ அதுக்காக மேலே சின்ன சின்னதாக நான் அந்த மாதிரி வெட்டிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த கோடு மாதிரி கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி இந்த சின்ன சின்னதாக இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. அப்படி வெட்டிட்டு நீங்கள் சுருட்டி உள்ளக்க வைக்கும் போல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிக்கிறோம். மருந்து பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்காக ஃப்ளெக்ஸ் கம் யூஸ் பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபெவிக்விக்கோட யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அந்த சுருள் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து மூடியில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வெட்டினது சின்ன சின்னதாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதனால் உள்ளக்க ஈஸியாக பேய்க்கிறோம். இதுக்கு மேலேயும் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நம்ம இதை உள்ளக்க நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ண போல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வச்ச உடனே வந்து மூடியை வந்து அந்த மாதிரி மூடிடுங்க. அப்படின்னா தான் வந்து அந்த லாக் ஆகிற வந்து டைப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுபோக வந்து உள்ளக்க வந்து அது ஃபிட் ஆகிக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உள்ளக்க வந்து அந்த கம் ஒட்டினதுக்கு எதுக்கும் அந்த இது வந்து ஒட்டிக்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக வந்து லாக் ஆகுது, எடுக்கும் போல வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பரை வந்து நியூஸ் பேப்பரை வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு வந்து அந்த கீழே வந்து அந்த கேப்பு ரொம்ப இருக்கும் பார்த்திங்களா, அந்த உள்ளக்க வந்து நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா அடைச்சிருங்க. நல்லா வந்து உள்ளக்க போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து அடைச்சிருங்க. மேலே வர வரைக்கும் வந்து நியூஸ் பேப்பரை வந்து அடைச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் மேலே வரைக்கும் வச்சுட்டோம். அதுபோக வந்து ஒரு குச்சை வந்து எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து நியூஸ் பேப்பருக்கு சைடாப்பில் லைட்டாக இந்த மாதிரி சொருவினீங்க அப்படின்னா உள்ளக்க வரைக்கும் போகும். இந்த லெவலுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து மார்க்கர் வந்து மூடிடுங்க. மூடிட்டு இப்போ இழுத்திங்கன்னா பாருங்கள் தீ எரியும். இவ்வளோதான் சிம்பிளாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபயர் வந்து பென் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ராங்க் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். எடுக்கும் போல் தீ எறியறதுக்கு பயந்து கீழே போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்துடுங்க. அதுக்கடுத்து ரோல் கேப்பில் உள்ள மருந்தை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த ரோல் கேப்பை மடித்து கூட அங்கே வச்சுக்கலாம். இல்லாட்டினா அந்த மருந்தை வந்து ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்து அங்கே வந்து கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா போதும். தீ எரியும் போல் வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து பட்டுருச்சுன்னா போதும், டப்புன்னு வந்து வெடிக்கும். இந்த சிம்பிளான இது தான். நான் அங்கேயும் வந்து கொஞ்சம் போல் வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெக்ஸ் கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மேலே லைட்டாக வச்சு ஒட்டிக்கிறேன். லைட்டாக வச்சாலே போதும், இந்த பார்த்திங்கன்னா தெரியும் ஒட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து மேலே கூட இன்னொருக்க ஃபிட் பண்ணிவிட்டு அந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த இழுக்கிறது வந்து இந்த சைடு இருக்கணும். இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒரு பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இழுத்தா பாருங்கள், நம்மளுக்கு அது லைட்டாக பட்டேன்னு தீ பிடிச்சிருச்சு. இப்போ வெடிக்கவும் செஞ்சிருச்சு. நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து அணைச்சாலும் அணைச்சிடலாம். இதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் அகைன் வந்து இன்னொருக்க ட்ரை பண்ணி காட்டுறேன் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இது வந்து நம்மளுக்கு சூப்பராகவே ஒர்க் ஆகுது. லைட்டாக அந்த இதில் பட்டாலே போதுங்க, மருந்து வந்து மெதுவாக அது பரவி வந்து வெடிச்சிரும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு லைட்டாக வச்சாலே இதில் தான் இருக்கும். இது 2வது ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இதுவும் நம்மளுக்கு வெடிச்சிருச்சு. சூப்பராகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளை ஒரு ஃபன்னியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இதை ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 தீக்குச்சி இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரோல் கேப்பை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் கரெக்டாக வெடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இதை வந்து இந்த மாதிரி மூடிக்கிறேன். இதை வந்து நீங்கள் யார்ட்டனாலும் நீங்கள் தரலாம். இப்போ வந்து சப்போஸ் இப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் தீ பிடிச்சிருச்சு. தீ பிடிச்சி ஆனால் வந்து பார்த்தீங்களா வெடிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த ரோல் கேப் இந்த மாதிரி வச்சா அப்படி தான் டப்புன்னு வந்து வெடிக்கும். இதை வந்து தீ பிடிச்சிட்டனாலே கீழே வந்து போட்டுருவாங்க. அந்த இதில் வந்து லைட்டாக வந்து தீ பிடிச்சிருச்சுனாலே போதும், அப்படியேவும் அந்த இது கங்கு வந்து பரவி அந்த ரோல் கேப் வந்து வெடிச்சிரும். இது வந்து ரோல் கேப்னால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப வெடிக்காது, சவுண்டு வந்து வராது, கொஞ்சம் பயம் மட்டும் இருக்கும். இதே இது நீங்கள் வந்து சீனி வெடியை கூட வந்து உள்ளக்க வச்சுட்டிங்க அப்படின்னா லைட்டாக தீ பிடிச்சாலே அந்த திரியில் வந்து பட்டுருச்சு அப்படின்னா டப்புன்னு வந்து வெடிக்கும். இதை வந்து கீழே போட்டிங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை இருக்காது. ஸோ இதை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு நல்லா ப்ராங்க் பண்ணி விளாடுங்க, கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னியாகவே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.